நான் போக மாட்டேன் ஏசப்பா நீங்க வராம. நம்ம அது என்னைக்காவது சொல்லுவோம், எவ்வளோக்குள்ள கர்த்தர் மோசே ஐயா கர்த்தர் நேசிக்கிறார். நீங்க வராம நாங்க போக மாட்டோம். நீங்க வராம எங்களால முடியாது. எங்களுடைய பலத்தினால முடியாது. எங்களுடைய சுய பலத்தினாலயும் பராக்கிரமத்தினால முடியாது. நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சனால தான், ஏசப்பா நீங்க வராம நாங்க போக மாட்டோம். நீங்க வந்தா தான் நாங்க போவோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதே போல தான் நாம வீட்ட விட்டு கிளம்பும்போதும் சரி, எப்போனாலும் சரி ஊழியத்திலயும், ஏசப்பா நீங்க வராம நாங்க போகல. நீங்க வரணும் ஏசப்பா. இது எங்களோட பலத்தினால முடியாது. இப்போ எக்ஸாம் டைம் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சொல்லலாம், ஏசப்பா எங்களோட பலத்தினால முடியாது. நீங்க என் கூட வாங்க. என்னோட கை பிடிச்சு எழுதுங்க. இப்படி சொல்லும்போது ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐயோ! என்ன மகிமைப்படுத்துறா, எனக்கு என்ன கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி. அவருக்கு முதல் ப்ரையாரிட்டி குடுப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய கல்யாண வீட்டுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா, அவங்க இன்விடேஷன் குடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க வராம கல்யாணம் நடக்கும். உங்க தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும்." ஆனா இயேசுவின் தலைமையில கல்யாணமோ, இயேசுவின் தலைமையில ஃபங்ஷனோ நடந்தா இப்ப ஏசப்பாக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அதனால ஏசப்பாவ ஃபங்ஷன் வீடோ, எதுக்குனாலும் எங்க போனாலும் தேவன கூப்பிட்டுட்டு நம்ம போகணும். அது நம்மளுடைய அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். மோசே அதே போல சொல்றாரு, "ஏசப்பா எங்களால முடியாது." அது சாதாரண மேட்டர் தான். இப்ப ட்ரெஸ் எடுக்க போறோம்னா கூட, அதுக்கு கூட பாதுகாப்பா போயிட்டு வர நல்ல ட்ரெஸ் கிடைக்கிறது, சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்குது. அது கத்துட்டு கரெக்ட்டா தானே இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பா நீங்க வாங்கன்னு சொல்லி எப்பவும் கூப்பிடுங்க. அது எந்த இடமா காலேஜா இருக்கலாம், எந்த இடத்துனாலும் சரி ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணணும் வாங்கன்னு சொல்லி